ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது முகவை ரெஸ்டாரண்ட். இது இருக்கிற லொக்கேஷன் தேரா, துபாய். நாங்கள் அங்கே விசிட் பண்ண போயிருந்தோம். ஹலோ guys, welcome to Dad and Sons channel. Yes, welcome to Dad and Sons channel. Welcome back. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற லொக்கேஷன் தேரா, துபாயில் முகவை ரெஸ்டாரண்ட். ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட், தமிழ் ரெஸ்டாரண்ட். இது வந்து ஸ்பெஷல் பரோட்டா அண்ட் இட்லி, தோசை ஸ்பெஷலாக ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ வந்து டீ, மான் கறி சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிறோம். இங்கே அது வந்து தேராவில் இங்கே ஸ்பெஷலாக கிடைக்கும். இதில் முகவை ரெஸ்டாரண்ட், தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் மான் கறி ஸ்பெஷலாக கிடைக்கும். துபாய் கவர்மெண்ட்டில் இங்கே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க மான் கறியெல்லாம். ஃபஸ்ட்டு நான் வந்து வான் கோழி நினைச்சேன், பார்த்தா மான் கறி சொல்லும் போது பையனுக்கு வந்து வான் கறி சவுண்டு வந்துச்சு. இப்போ ஆர்டர் பண்ணிப்போம். ரெண்டு இது வந்துட்டு பரோட்டா, இட்லி, ஸ்பெஷல் மான். நான் டேஸ்ட் பண்ண போறேன். இன்னைக்கு ஒரு புக்கிங், எல்லாரும் வாங்க. அம்மா வேல் சூப்பராக இருக்கு. சூப்பர் டேஸ்டி, அடி புளி. பாப்பாக்கு மான் கறி வேற ஒரு சூப்பராக டேஸ்ட்டு. ரொம்ப டேஸ்டி. இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுவாங்க. என் வாய்ஸ் கேட்டால் போகணும், பிரச்சனை இல்லை. என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. இங்கே மான் கறியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 தான். பிரியாணி 32, 35 அந்த ரேஞ்ச் வருது. ஆல்மோஸ்ட் 20-25 தான். ஓகே, ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ தேரா, துபாயில் வந்து அடி புளி. முகவை ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. நான் என்ன அடிப்புலி அடிப்புலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? இது மலையாளம். வேறு சூப்பர். அப்படி தண்ணி புளியுமாங்க. அதுதான் நானும் சின்னதாக இட்லி வாங்கினோம். அது இட்லி. இட்லி சாம்பார். ஸோ இங்கே வர லொக்கேஷன் உங்களுக்கு பஸ் டைம் எப்படி பார்த்தீங்கன்னா கோச்சூர் மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கியிருக்கேன். இறங்கிட்டு அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கூகுளில் மேப்பில் ஜஸ்ட்டு டைப் பண்ணாலும் உங்களுக்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துடலாம். இங்க பாருங்க, இது நண்டு கூட இருக்கு. நல்லி மாட்டேன் மான்ல நல்லி. அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துடும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஃபேமிலியாக வந்துன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் அனுப்புவாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும், க்ரௌட் இருக்குது, ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இப்போ வந்துட்டு டைமிங் 8 o'clock, நைட் 8:30 ஆல்மோஸ்ட். இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்டுக்கலாம். 9-10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா சர்ஜரிஸ்லாம் வருவாங்க, நிறைய க்ரௌடாக இருக்கும். வீக்கெண்ட் பார்த்தீங்களா, நாங்கள் வந்துட்டு சாட்டர்டே
சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. தென் இங்கே இருக்கிற ஃபேக்ட் அப்படியே நான் சொல்லணும், சட்னி சாம்பார்ஸ்லாம் ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓகே தான். அண்ட் ஆப்பத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஈச் ஆப்பம் 2.5 சார்ஜ் பண்ணுறாங்க, மேபி கிரேவிக்கும் சேர்த்து நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப அதிகம். போய் கண்டிப்பாக வீடியோ போடுவோம், இன்னொரு நாளைக்கு போடுவோம். அப்பா கடை போகலான்னு தான் நினைக்கிறோம், பார்த்தா இந்த கடை வாபஸ். இங்கே கொஞ்சம் சீட்டிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். அப்பா கடையில் அது ஒரு சின்ன மைனஸ் இருக்குது, அங்கே பார்சல் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எங்கேயும் தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமஸானது வேறாவது இந்த ஏரியாவில் முகவை அண்ட் துப்பாச்சி, அதுக்கு பக்கத்தில் அப்பா கடை, 3 மிக ஃபேமஸ். என்ன பார்க்குறீங்க? Okay guys, thank you for watching video. Next beef பரோட்டா கொடுங்க, அது ஒன்றும் இல்லை, நார்மல் பரோட்டா இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குது. மான் கறியும் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சன் உங்களுக்கு ஹாய் சொல்கிறேன் பாருங்கள்.